மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்தவர் நிமிஷா பிரியா. இவர் ஏமன் நாட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் செவிலியராக பணியாற்றினார். அப்போது அவரது கணவரும் மகளும் அவரோடு ஏமனில் தான் வசித்து வந்தனர். 2014ஆம் ஆண்டில் நிதி நெருக்கடி ஏற்பட்டதால் அவரது கணவரும் மகளும் இந்தியாவுக்கே திரும்பிவிட்டனர். இதனால் நிதி நெருக்கடிகளை முற்றிலுமாக சரி செய்ய சொந்தமாக ஒரு கிளினிக்கை நிறுவ நினைத்துள்ளார். ஆனால் ஏமன் நாட்டில் அந்நாட்டின் குடிமக்கள் மட்டுமே இதுபோல கிளினிக் வைக்க முடியும் என்பதால் அவர் ஏமனின் குடிமகனான மகதி என்பவரது உதவியின் மூலம் அங்கே கிளினிக்கை நிறுவியுள்ளார். இதனைத் தொடர்ந்து 2015ஆம் ஆண்டில் நிமிஷா இந்தியாவுக்கு வந்த நிலையில் அவருடன் சேர்ந்து மகதியும் வந்துள்ளார். அப்போது தனது திருமண புகைப்படங்களை மகதி திருடியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஏமனுக்கு திரும்பிய பிறகு அந்த திருமண புகைப்படங்களை மார்பிங் செய்த மகதி தங்கள் இருவருக்கும் திருமணம் நடந்ததாகவும் அதனால் கிளினிக் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் தனக்கும் பங்கு உள்ளது என உரிமை கோரியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பிரச்சினை முற்ற நிமிஷாவின் பாஸ்போர்ட்டை பறித்து அவரை இந்தியாவுக்கு செல்ல முடியாமல் மகதி செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் பொறுமையை இழந்த நிமிஷா உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க அவர்களே மகதி மீது நடவடிக்கை எடுக்காமல் நிமிஷாவை சிறையில் அடைத்துள்ளனர். பிறகு 2017ஆம் ஆண்டில் மகதியின் கொடுமைகளை பொறுத்துக் கொள்ள முடியாத நிமிஷா அவருக்கு மயக்க ஊசி கொடுத்து பாஸ்போர்ட்டை திரும்ப பெற திட்டமிட்டுள்ளார். ஆனால் மருந்தின் வீரியம் அதிகமானதால் மகதி உயிரிழந்துள்ளார். இதனால் கைது செய்யப்பட்ட நிமிஷாவுக்கு 2018ஆம் ஆண்டில் மரண தண்டனை விதித்து ஏமன் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டில் நிமிஷா மீதான இந்த மரண தண்டனையை ரத்து செய்ய கோரி அவரது 57 வயதான தாய் பிரேமா குமாரி தாக்கல் செய்த மனுவும் ரத்து செய்யப்பட்டது. இந்த முயற்சிகள் எல்லாம் தடைபட்டு போக இரத்த பணம் என ஏமனில் இருக்கும் ஒரு முறையையும் செய்ய நிமிஷாவின் தாய் முயற்சி செய்தார். அதாவது இறந்தவரின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் தொகையையே இரத்த பணமாகும். ஆனால் நிமிஷாவின் தாயின் இந்த முயற்சியும் பலனளிக்காமல் போனது. இதனிடையே நிமிதாவுக்கு வழங்கப்பட்ட இந்த மரண தண்டனையை ஏமன் அதிபர் ரஷாத் அல் ஆலிமி உறுதி செய்துள்ளார். இதனால் இவருக்கு அடுத்த 1 மாத காலத்திற்குள் இந்த தண்டனை வழங்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விஷயம் பூதாகரமாக செவிலியர் நிமிஷாவை இந்தியாவுக்கு அழைத்து வர தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆனால் நிமிஷாவுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டு அந்த தண்டனை நடந்தேற இன்னும் சில நாட்களே உள்ளதால் அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர்.